ஆஸ்திரேலியாலேருந்து ஆசையா என் சொந்த ஊருக்கு நான் கிளம்புனா, அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே மேல போய் சேர்ந்துருவோமோன்னு ஆயிடுச்சுங்க. காலையில 9 மணி ஃப்ளைட்டுக்கு விடிய காலையில 4 மணிக்கு வீட்லேருந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு, கேப் புக் பண்ணி ட்ரில்லா மெரினா ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டேங்க. அங்க போனா அவ்ளோ கியூ நிக்குது. அவங்க எல்லாரையும் தாண்டிட்டு பேக்க செக் இன் பண்ணிட்டு ஒரு வழியா போர்டிங் பாஸ் வாங்கிட்டு, என் கேட்ட நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டேங்க. கேட்டுக்கிட்ட போனா தான் தெரியுது, நான் வந்த ஃப்ளைட் ஃபுல் பேக்ட் போல. நாங்க இந்த வாட்டி ஏர் இண்டியால தாங்க புக் பண்ணியிருந்தோம். மெல்பர்ன்லேருந்து டெல்லிக்கு 13 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு, டெல்லியில போய் ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட்டிங் டைம் போட்டு, அங்கேருந்து கனெக்ஷன் ஃப்ளைட் திருப்பி டெல்லியிலேருந்து சென்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆச்சுங்க. நானும் கிளம்புனதுலேருந்து இந்த டிவி ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த ஃப்ளைட் நகர்ந்த மாதிரியே தெரிலங்க. டிக்கெட் காலையில் புக் பண்ணதுனால எங்களுக்கு டைம் போகவே இல்லைங்க. ஃபீல் பண்ண நேரத்தில் எனக்கு சோறு வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணால் நம்மளுக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. சாப்பாடு சொல்கிற அளவுக்கு இல்லைனா கூட ஓகேவா இருந்துச்சு. சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேங்க. இதுக்கப்புறம் தான் எனக்கு உயிர் போன சம்பவம் ஒன்று நடந்தது. ஆனால் டைம் பத்தாத குறையினால நான் பார்ட் 2 போடுவேன். ஸ்டே டியூன். டாடா.